ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சியில் நடக்கிற இஷ்யூஸ் எல்லாம் பார்த்தோம்னா, டிஎன்பிஎஸ்சி படிக்காமே விட்டுறலாம் போல் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து டஃப்பாக கேட்டிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பர் அந்த இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையெல்லாம் போய்கிட்டுருக்கு. ஸோ இதுக்கு மத்தியில் டிஎன்பிஎஸ்சி மேலே இருந்த கொஞ்சம் நெஞ்ச நம்பிக்கையும் சுத்தராக போயிடுச்சு. ஸோ இனிமேல் படிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ்லேயே நம்ம வந்து லைஃப் போய்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ தான் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஷின் பேப்பர் டஃப்பாக கேட்டதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி எல்லாம் குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ண போனாங்க. ஸோ இப்போ திடீர்னு இந்த பிரச்சனை வந்துருச்சு, ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு மத்தியில் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் குரூப் 4க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அதாவது 10th குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க அந்த குரூப் 4க்கு தான் படித்தாகணும், வேறு வழியே இல்லை. ஸோ டிஎன்பிஎஸ்ஸை தவிர்த்து வெளியே எவ்வளவோ ஒரு நல்ல ஜாப்லாம் இருக்குதுங்க, நல்ல கை நிறைய சம்பளத்தோட எவ்வளவோ ஜாப்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டுக்குள்ளே வந்ததுனால மற்ற ஜாப்பெல்லாம் பற்றி நமக்கு எந்த ஒரு விழிப்புணர்வுமே இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்கன்னா ரயில்வே எக்ஸாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிகோப்போ நீங்கள் 1 இயர் கோர்ஸ் தான், அது 1 இயர் கோர்ஸ் அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அட்லீஸ்ட் அதை நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதலாம், ஓகேங்களா. ஸோ அந்த ஃபீல்டுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இருக்காது. ஸோ அது அதிகமாக வந்து யாரும் எழுத மாட்டாங்க, அதிகமாக வேக்கன்ஸ் வரக்கூடிய ஒரு ஜாப்பு, ஓகேங்களா. ஸோ பேங்க் சைடில் நல்ல ஜாப், அது நல்ல சம்பளமும் கூட. ஸோ என்னைய கூட வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, என் ஹஸ்பண்ட் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, டிகோப்போ 1 இயர் கோர்ஸ் போடு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து கொஞ்சம் வந்து இப்போதைக்கு அது வந்து படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா பாப்பா வச்சுக்கிட்டு ரெகுலராக காலேஜ் போயிட்டு வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பாப்பாலாம் ஸ்கூல் போனதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் போடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா அது 1 இயர் கோர்ஸ் தான், ஒரு நாளைக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் தான் வந்து கிளாஸ் நடக்கும். ஸோ நீங்கள் அந்த கோர்ஸ் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அது டிஎன்பிஎஸ்சி ஃபீல்ட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த கோர்ஸ்க்கு தனியாக ஜாப் இருக்குது. அதே மாதிரி டிகோப்பில் பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக நம்ம பேங்க் சைடும் படித்து எக்ஸாம் எழுதலாம். அதில் அதிகமான மாணவர்கள் வந்து அந்த எக்ஸாம் எழுத மாட்டாங்க. ஸோ அந்த ஃபீல்டில் ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம், ஜாப்க்கு போயிடலாம், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை விசாரித்து பாருங்கள். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அந்த கோர்ஸ் பண்ணி நீங்கள் அந்த எக்ஸாம் கூட படிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதை வந்து என்னுடைய சஜஷன் தான், நீங்கள் இதை கண்டிப்பாக பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்ஸை விட்டு போயிருங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. ஸோ இன்னும் நமக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் தான் எக்ஸாம் அப்படிங்கிறப்ப இந்த நாட்கள்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. ஸோ சைட் பை நீங்கள் இந்த கோர்ஸ் பண்ணலாம், அதுக்காக சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து டிஎன்பிஎஸ்சியே வந்து முழுசாக யாரும் நம்பி இருக்க வேண்டாம். ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா நம்பகத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக போயிடுச்சு. ஸோ அது நிறையா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நமக்கே வந்து டிஎன்பிஎஸ்சி மேலே ஒரு வெறுப்பு உண்டாக்குற அளவுக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து சைட் பை எதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், வேறு ஜாப்புக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் இயர் குரூப் 4க்கு வந்து கிருஷவா அகாடமிலேருந்து ஒரு ஷெட்யூல் கொடுத்துருந்தாங்க. ஒரு 70 நாளுக்கான ஷெட்யூல் கொடுத்துருந்தாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா டாப் 50 லெசன்ஸ் வந்து இந்த லெசன்ஸ் எல்லாமே வந்து இந்த 70 நாளில் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஜிகேக்கு, ஓகேங்களா. ஷெட்யூல்லாம் கொடுத்து செப்பரேட்டாக அவங்க டெலகிராம் குரூப்பும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் தெரியும் சிஸ்டர். இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த பிளானை ஃபாலோ பண்ணி நான் வந்து குரூப் 4க்கு படிக்க போகிறேன், ஓகேங்களா. ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், நீங்கள் குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணலையா, நீங்கள் எலிஜிபிள் தானே, ஏன் அதுக்கு படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். ஆமாங்க, நான் எலிஜிபிள் தான். பட் குரூப் 2 அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் வேக்கன்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே டைம் ப்ரிலிம்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நெக்ஸ்ட்டு மெயின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு படிக்கிறது அப்படிங்கிற டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஏன்னா பாப்பா 2 குழந்தைங்க, சின்ன குழந்தைய வச்சுட்டு நம்ம மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும் எனக்கு, குழந்தைங்கள பார்க்க முடியாது. ஸோ நம்ம படிப்பு அந்த மெயின்ஸை கிளியர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவேன். ஸோ அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது தான் ஓகே இப்போதைக்கு வந்து இது தேவையில்லை அப்படின்னு தோணுச்சு எனக்கு.
ஏன்னா நம்ம படிக்கிறது ஒரு சைடு இருந்தாலும் ஃபேமிலியும் நம்ம தான் பார்க்கணும். ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ ப்ரிலிம்ஸ் கூட நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னாலும் நெக்ஸ்ட்டு இந்த மெயின்ஸை நம்ம கிளியர் பண்ணியே ஆகணுங்கிற அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸில் ஓடும்போது நம்மளால் இந்த குழந்தைங்கள பார்த்துக்கிறது அப்படிங்கிறது நமக்கு டைம் கிடைக்காது. ஸோ அதெல்லாம் திங்க் பண்ணி பார்த்துட்டு தான் ஓகே ப்ரிலிம்ஸ் குரூப் 2 வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ மெயின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிலபஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, தமிழையே தூக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு தோணுது எனக்கு. ஸோ அதனால தான் வந்து நான் குரூப் 4 வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்களுடைய பிளானை ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து குரூப் 4 வந்து படிக்க போகிறேன். அதே மாதிரி சார் கூட சொல்லியிருப்பாங்க, நோட்ஸ் எடுங்க, எல்லாத்துக்கும் நோட்ஸ் எடுத்து படிங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ஸ்டார்டிங்லேருந்தே அதான் சொல்லுவேன், நீங்கள் எது படித்தாலும் நோட்ஸ் எடுத்து படிங்கன்னு சொல்லுவேன். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இனிமேல் ஜிகே லெசன்ஸ், தமிழ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நோட்ஸ் எடுத்து தான் படிக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு பிளானுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். வித் எக்ஸ்ப்ளனேஷனோடய உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து 50 லெசன்ஸ், டாப் 50 லெசன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 10 டேஸ்க்கான ஒரு டார்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷெட்யூல் 1 10 டேஸ்க்கான டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிகேல என்ன படிக்கணும், தமிழ் என்ன படிக்கணும், மேக்ஸ், சயின்ஸ் எல்லாம் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டீரியல்ஸும் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 10 டேஸ் டார்கெட்டை வச்சு ஒவ்வொரு நாளும் என்ன படிக்கணும், எப்படி நோட்ஸ் எடுத்து படிக்கணும், ஸோ எந்த மெத்தடில் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பிளானை யூஸ் பண்ணி நம்ம படிக்க போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், அவுட் சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் செப்பரேட்டாக இதுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் தான் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவேன், ப்ளஸ் என்னுடைய நோட்ஸ். ஓகேங்களா? ஸோ நோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஷெட்யூல் 1 வந்து நம்ம நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் இது. ஸோ நாளையிலேருந்து உங்களுக்கு நான் வந்து என்ன பண்ணிடுறேன், நோட்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிடுறேன். அதே டைம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி யாரும் ஃப்ரீயாக இருக்க வேணாம். ஓகே, நாளைக்கு தானே படிக்க போகிறோம் அப்படின்ட்டு இன்றைக்கி யாரும் ஃப்ரீயாக இருக்க வேணாம். ஸோ நீங்கள் தமிழ் படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தமிழை வந்து இன்றைக்கி படிங்க, திருக்குறள் படிங்க. ஓகேங்களா? எத்தனை அதிகாரம், 4 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. இந்த 4 அதிகாரத்தையும் நீங்கள் வந்து இன்றைக்கி படிக்கலாம். ஸோ நாளைக்கு நம்ம ஜிகே தமிழ் எல்லாமே வந்து படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு 6th ஸ்டாண்டர்ட் நோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து இந்த 10 டேஸில் ஒவ்வொரு நாளும் என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஒரு செப்பரேட் ஷெட்யூல் வந்து உங்களுக்கு நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன். இந்த டார்கெட்டை வச்சு உங்களுக்கு 10 நாளும் ஒவ்வொரு நாளும் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக ஒரு ஷெட்யூலை வந்து கொடுக்குறேன். ஸோ அதை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒர்க் போயிட்டு படிக்கிறீங்க அப்படின்னாலும் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த 10 டேஸில் இந்த டார்கெட்டை வந்து ஃபினிஷ் பண்ணலாம். அதே மாதிரி 10 டேஸில் அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானோன்னு முடிக்காமல், ஏன்னா நமக்கு நாட்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் படிக்கிறத கொஞ்சம் நல்லா தெளிவாக படிச்சுட்டு போவோம், நல்லா நோட்ஸ் எடுத்து தெளிவாக படிப்போம். ஓகேங்களா? ஸோ சாரும் அதான் சொல்லியிருப்பாங்க, 10 டேஸில் வந்து ஃபுல்லாக டார்கெட்டை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஏதோ அரைகுறையாக படிக்காமல் நல்லா தெளிவாக படிங்க, அது கூட நாட்கள் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் நம்மளும் அதே ஃபாலோ பண்ணுவோம். 10 நாளில் முடிக்கணும் அப்படின்னு நினைக்காம 10 நாளில் படிக்கிற லெசன்ஸை கொஞ்சம் நல்லா படிப்போம் அப்படிங்கிற மெத்தடில் நம்ம படிச்சுட்டுப்போம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலகிராம் சேனல் லிங்க் தரேன். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 10 டேஸில் ஒவ்வொரு நாளும் என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஷெட்யூலை நான் ஃபஸ்ட்டு அதில் ஷேர் பண்ணிடுறேன். அப்புறம் ஒவ்வொரு இதுக்கும் மெட்டீரியல் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.